சந்தியா வந்தனம் என்றால் என்ன? நாம் அனைவருமே சந்திக்காத வந்தனம். அதான் சந்தியா வந்தனம். கடவுள் காலை, இரவு, காலை, மதியம், இரவு என்று 3 பொழுதுகளை படைத்திருக்கிறார். மனிதனுக்கு சாஸ்திக குணம், ராஜச குணம், தாமச குணம் என்று 3 குணங்களையும் படைத்திருக்கிறான். அதாவது காலை என்பது சாஸ்திக குணம், மதியம் என்பது ராஜச குணம், முயற்சிக்கான குணம். அதாவது காலை என்பது நல் இயல்புகளை அனுபவிக்கக்கூடிய இடம்தான் இது சாஸ்திக குணம். காலைல 10 மணிக்கு மேலே வேலை செய்கிறது முயற்சிக்கான குணம், வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தேடுவதற்கான குணம், இது ராஜச குணம். தாமச குணம் என்பது கெட்ட இயல்புகளுக்கான குணங்கள். இதில் சந்தியாவந்தனம் என்றால் என்ன? மனிதனுக்கும் இயற்கை படைப்பிலேயே அப்படிதான் உலகம் ஆண்டவன் படைத்திருக்கிறான். காலையில் மனிதனுக்கு சாத்திய குணம், நல் இயல்புகளை கொண்டது சாத்திய குணம். ராஜச குணம் மத்தியானம்லாம் முயற்சிக்கான குணம், பொருளை சேர்ப்பது, இன்பத்தை சேர்ப்பது, செல்வங்களை சேர்ப்பது, இந்த மாதிரி குணம். இரவில் தாமச குணம், கெட்ட இயல்புகளுக்கான குணம், காமம், அது திருடுவது, கொலை செய்வது, பாம்பு வள்ளி போகிறோம்னா இரவில் தான் உணவு தேடும். அந்த நேரத்தில் தான் அந்த மாதிரி உணவுகளை தேட ஆரம்பிக்கும். ஆண்டவன் இயற்கையிலேயே அந்த மாதிரி படைத்திருக்கிறான். இப்போது மனிதனுக்கு 3 குணங்கள் என்று சொன்னேன் அல்லவா? சாத்திய குணம், ராஜச குணம், தாமச குணம். இந்த காலையிலிருந்து இரவு வரை பிரபஞ்சங்கள் இயங்கும்போது இந்த குணங்களும் மனிதனுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். நான் சொல்ல புரியுங்களா? இந்த குணங்கள் மாறும். அப்போது நம்ம குணங்கள் மாறாமல் இருக்க, நம்மளுக்கு கெட்ட இயல்புகள் வராமல் இருக்க கடவுளை 3 பொழுதிலும் வணங்க வேண்டும். காலையில் வணங்க வேண்டும். இது சாத்திய குணம், நல்ல இயல்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால் கடவுளை வணங்குறது, பள்ளிக்கூடம் போகிறது, நல் இயல்புகள் ஏற்பதற்கான குணம். மத்தியானம் முயற்சிக்கான, நாம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், இதற்கு நல் வழிகளை கொடு ஆண்டவன் கடவுளை வாங்க. ராத்திரியில் கெட்ட இயல்புகளுக்கான குணம், தாமச குணம். இந்த வரும்போது நம்மளுக்கு கெட்ட இயல்புகள் வரக்கூடாது என்று இறைவனை வணங்க வேண்டும். இந்த 3 பொழுதிலும் மனிதன் இறைவனை வணங்க வேண்டும். இதுதான் சந்தியாவந்தனம், நாம் சந்திக்காத வந்தனம். இந்த இறைவன் படைத்த படைப்பிலே 3 பொழுதும் நாம் இறைவனை வணங்க வேண்டும். இதுதான் சந்தியா வந்தனம். பொழுதுகள் மாறும்போது, அதாவது காலக்கூறுகள் மாறும்